Lion Desert King dates வாங்குங்க. Lion Desert King dates. சிங்கம் போல strength எனக்கு. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. விசாரணை காவலில் இருக்குதுல்ல, அதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறேன். பனிஷ்மெண்ட்டின் ஒரு பகுதி, நீ சிறையில் இரு அப்படின்றது. அதுவே அந்த அப்ரோச்சே தப்பு. இந்த நேரத்தில் அவரை மறுபடியும் அமைச்சரவையில் சேர்க்கிறதுன்றது இவங்க செய்கிற தவறு. சிஎம் ட்வீட் போட்டுக்காரு, தியாகம் பெரியது, அதான் உறுதி அதனும் பெரியது. ஏன்னா இதே சிஎம் தான் அவரை போயிட்டு அவருடைய கரூரில் பேசின பேச்சு இருக்குல்ல, அதை நான் பலமுறை பேசியிருக்கேன்ல. மீண்டும் ஒரு அமைச்சராக வரத ஆளுநர் இந்த சமயத்தில் வந்து அனுமதிப்பாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல இருக்கு. ஆளுநர் அனுமதிச்சு தான் ஆகணும். அப்போ ஆளுநர் மாட்டான்னு சொன்னார்னா அவர் தப்பு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மளோட நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் பேக் சார். தேங்க்யூ. செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் சிறைவாசத்துக்கு பிறகு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிஷன் பெயிலில் வெளியே வராரு. அதே போல் இந்த சைடு திமுக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் இருக்காது, அதே போல் உதயநிதி துணை முதல்வர் ஆவாரா மாட்டாரான்ட்டு சிஎம்டியும் ஒவ்வொரு டைம் பத்திரிகையாளர் கொஸ்டின் கேட்டே இருந்தாங்க. சில டைம் பிரேக்கிங்லாம் வந்துச்சு, இன்று அமைச்சரவை மாற்றம்னு பிரேக்கிங்லாம் வந்துச்சு, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. செந்தில் பாலாஜி வருகைக்காக தான் இந்த காத்திருப்பு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே அதுக்காக தாங்க சார். சரி, செந்தில் பாலாஜி பெயில் இஸ் யுவர் ரைட்டுங்க. அதாவது நம்மளுக்கு பிணையில் வர்றது வந்து நம்மளுடைய உரிமை. நீதிமன்றமே சந்திரசூடே நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய ஆர்டிக்கிள் பார்த்தேன் ஹிந்துவில். இப்போ என்னன்னா, பலரும் இந்த விசாரணை காவலில் இருக்குதுல்ல, அதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டின் ஒரு பகுதி, நீ சிறையில் இரு அப்படின்றது. அதுவே அந்த அப்ரோச்சே தப்பு. கிட்டத்தட்ட 15 மாசமா அதான் இருந்தா சொல்றேன். சரி, நீ ஒருவன் எப்போ சிறையில் அடைக்கப்பட வேண்டும்? நீ குற்றவாளி என்று ஏதோ ஒரு நீதிமன்றம் உன்னோட குற்றத்தை உறுதி செய்யணும். அப்போதான் நீங்கள் வந்து கான்விக்ட் பண்ணும்போது தான், குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் குற்றவாளி. அப்போ தான் உங்களுக்கு சிறை. அதற்கு முன்பு உங்களை வந்து ஒரு இன்னசென்ட்டாக தான் பார்க்கணும். த அப்ரோச் டுவர்ட்ஸ் அக்யூஸ்ட் யூ ஷுட் பி சீன் அஸ் அ இன்னசென்ட். குற்றமற்றவர் அப்படின்னு முடிவாச்சுன்னா அப்போ அவனெல்லாம் சிறையில் இருந்தது என்ன? அதுக்கு யார் காம்பன்சேஷன் தருவா? அப்போ அப்போ சிறையில் இருக்கிறது இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பார்ட் ஆஃப் த பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அந்த அப்ரோச்சில் தான் இவ்வளவு நாளையும் வந்து வேணுமுன்னே அவரை இருக்கட்டும்ன்ட்டு இடி வைத்தது. அது தவறு. இது பாயிண்ட் நம்பர் 1. ஹி ஹஸ் கம் அவுட். இந்த நேரத்தில் அவரை மறுபடியும் அமைச்சரவையில் சேர்க்கிறதுன்றது இவங்க செய்கிற தவறு. இப்போது ஆர் ஆசா 2Gயில் பிரச்சனையை எதிர்கொள்கிறாரு. உடனே அவர் தன்னுடைய மந்திரி இதெல்லாம் ராஜினாமா பண்ணிடுறாரு. தான் எப்போது குற்றமற்றவன்னு முடிவு ப்ரூவ் பண்ணுறாருல, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மற்ற அமைச்சருக்கு அடுத்த எலெக்ஷன் மாதிரி இருந்தது. அப்புறம் தான் அது நடந்து வந்துச்சு. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்படாமல் வழக்கு நடக்கிற ஒரு நிலையில் ஒரு அமைச்சர் கொடுக்குறது அது வந்து ஜனநாயக மாண்பல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற கட்சிகளில் இருக்கதான் இருக்குது. பிஜேபியில் பண்ணியிருக்காங்க. பட் அதற்காக நானும் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சிஎம் ட்வீட் போட்டுக்காரு, தியாகம் பெரியது, அதான் உறுதி அதனும் பெரியது. ஏன்னா இதே சிஎம் தான் அவரை போயிட்டு அவருடைய கரூரில் பேசின பேச்சு இருக்குல்ல, அதை நான் பலமுறை பேசியிருக்கோம்ல. இங்கே யார் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாம, அவர் வந்தார்னா நான் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அவரை சிறைக்கு அனுப்பாமல் விட மாட்டேன்னு பேசினவர் தானே. இப்போ தியாகம் பெரிய என்ன தியாகம் பண்ணார்? சீமான் இன்னைக்கு கேட்டார், 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சது தியாகமா? கள்ளபார் ஓட்டுனது தியாகமா? கரூர் கம்பெனி வச்சு நடத்தினது என்ன தியாகம் பண்ணாரு அப்படின்னு அவர் கேட்காரு. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் எந்த தியாகம், அவருடைய தேவையை. அதுவுமே இன்னொரு முதல்வரோட ட்வீட்டு எதை காட்டுதுன்னா, இவங்க செந்தில் பாலாஜியை எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. திமுக செந்தில் பாலாஜியை சார்ந்து இருக்குது. செந்தில் பாலாஜியை சாராம இவங்களால செயல்பட முடியாத அளவுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் இப்போ செந்தில் பாலாஜி இல்லாம தானே சார் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ட்வீட் அப்படிதானே இருக்கு. நான் ரொம்ப உன்னை டிபெண்ட் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொன்று, பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு அப்போது ஜெயிலில் இருக்க செந்தில் பாலாஜிக்கும் வாழ்த்து தான் சொன்னார் சிஎம். ஸோ அதுதான் அப்படி தான் நான் இன்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் அந்த அமைச்சரவை மாற்றம் தாண்டி துணை முதல்வர், அது நேற்று நீங்கள் உங்கள் நேர்காணல சொல்லியிருந்தீங்க, துணை முதல்வர் இப்போ எதுக்கு தேவையில்லாத ஒன்று. அதான் செயல் தலைவர், செயல்படாத தலைவர். செயல் தலைவர் ஒன்று, தலைவர் ஒன்று இருக்குன்னு
காங்கிரஸில் தான் ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. தமிழக காங்கிரஸில் ஐ திங்க் EVK இளங்கோவனும் இன்னொருத்தர் 2 பேரில் ஒருத்தர் செயல் தலைவர், இன்னொருத்தர் தலைவர் தான். அப்போ தலைவர் செயல்பட மாட்டாரா? செயல்படாத தலைவர் எதுக்கு? அப்போ தலைவர் செயல்படுவார்னா அப்புறம் செயல் தலைவர் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ வைக்கப்பட்டது. அதே தான் இது எதற்காக இவருக்கு துணை முதல்வர். அடுத்து ஃபேஸா டிஎம்கேல இவர் இளம் தலைவராக இருக்காரு, அடுத்து ஒரு ஃபேஸா கொடுக்கலாம். அதுக்காக இப்போ எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இளைஞர் அணி பதவி கொடுத்தாங்க. அமைச்சரே நல்ல பதவி தானே? இல்லை நான் கேட்குறேன், சிஎம்ஏ கொடுத்துருங்கன்னு நான். எதுக்கு துணை பதவி கொடுத்து இப்படி படிப்படியாக போயிட்டு இது என்ன ட்ரைனிங் கிரவுண்டா? அப்படிலாம் கிடையாதுல்ல, ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருங்க. அதே போல் நீங்கள் சொன்னீங்க செந்தில் பாலாஜிக்கு இப்போ அமைச்சர் ஆக்குறது தேவையில்லாத ஒன்று, ஜனநாயக மாண்புக்கு எதிரானது. ஆனால் ஃபைனலாக சிஎம்மோட முடிவு அதை யாரும் தடுக்க, நீதிமன்றம் கூட தடுக்கணும். அது யார் நான் அமைச்சராக்குறது அப்படின்றது சிஎம்முடைய தனிப்பட்ட உரிமை. இட்ஸ் எ ப்ரோரோகேட்டிவ், ஹிஸ் ப்ரோரோகேட்டிவ். ஹீ கேன் டேக் அப்பாயிண்ட் எனி ஒன் as a மினிஸ்டர். உங்களை கூட மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ போய் 3 மாதம் கழிச்சு எங்கேயாவது ஜெயிச்சுட்டு கூட சொல்லிடலாம். அது அவரோட ப்ரோரோகேட்டிவ். பட் டெமோக்ரஸி கண்ணில் பார்த்தோம்னா, அந்த கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா அது மாண்பு கிடையாது. சிஎம் டெல்லி போயிருக்காரு. அதே போல் இப்போ வெளியே வந்தாருன்னா செந்தில் பாலாஜி வர்சஸ் ஆளுநர். ஏன்னா கடந்த காலங்களில் நான் பார்த்துருக்கோம், மீண்டும் ஒரு அமைச்சராக வரத ஆளுநர் இந்த சமயத்தில் அனுமதிப்பாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல இருக்குது. ஆளுநர் அனுமதிச்சு தான் ஆகணும். அப்போ ஆளுநர் மாட்டான்னு சொன்னார்னா அவர் தப்பு. when we speak right, அவர் சட்டத்தில் இடம் இருக்கிறத அதை அவர் அனுமதிச்சு தான் ஆகணும். சரி, இது செந்தில் பாலாஜி அமைச்சராக்க கூடாது அப்படின்னு சட்டத்தில் இடமில்லை. அதனால சிஎம் அமைச்சராக்கலாம். சிஎம் ஒருத்தர நான் திஸ் இஸ் மை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் ஹீ இஸ் மை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் ஒருத்தர்னு நான் அப்பாயின்ட் பண்ண வைக்கணும்னு கவர்னர்கிட்ட சொன்னால் அவர் பண்ணி தான் ஆகணும். அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இது டெமோக்ரஸி மாண்புகளுக்கு எதிரானதே ஒழிஞ்சு சட்டப்படி இவருக்கு தகுதி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். கடந்த காலம் டிஎம்கே அமைச்சர் நிறைய பேர் சிறைக்கு சென்று வந்திருக்காங்க. யாருக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வெளியே வராருன்னு சொன்னோடனே உடனே கொண்டாட்டங்கள், கரூரில் கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஒரு வரவேற்பு. சிஎம் ட்வீட் போடுறாரு, எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சு. அதான் சொல்றேன், அந்த மொத்த திமுகவும் அவரை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கு, அவர் இல்லாமல் இயங்க முடியாது போல இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு போறது இருக்குல்ல, அதுவே தப்பு இல்லை. எந்த ஒரு நிறுவனமுமோ எந்த ஒரு கட்சியுமோ ஒற்றை மனிதரை நம்பி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் ஆபத்து. இப்போ கொங்கு பகுதியில் தான் இவர் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ போர்ட்போலியோ பிரித்து கொடுத்துருக்காங்க. மீண்டும் வந்தாலும் இவருக்கு அதே மாதிரி போர்ட்போலியோ கொடுத்து, அது சிஎம்மோட டிசிஷன். அதுவும் டிசிஷன் தான். ஆனால் இப்போ என்னன்னா திமுகவோட சீனியர்கள் சீனியர்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல சார். துரைமுருகன் இருக்காரு, பொன்முடி இருக்காரு, எவவேலு இருக்காரு, ரஜினி சில நாட்கள் முன்னாடி ஒரு புக் ஃபங்க்ஷனில் பேசினார். சீனியர்கள்லாம் ரொம்ப தலைவலி கொடுக்குங்க சிஎம்க்குன்னு சொல்லிட்டு. சில சீனியர் அமைச்சர்லாம் செந்தில் பாலாஜி ரொம்ப டாமினேட் பண்ணுறதே விரும்பாமல் இருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ செந்தில் பாலாஜி வருகை சீனியர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க சார்? அமைச்சரவை மாற்றம், நிறைய பேர் ஓரங்கட்டப்படலாம், போர்ட்ஃபோலியோ மாற்றுவாங்க. ஏஜ் வைஸ் எல்லாரும் ரொம்ப முதியவர்கள் தாங்க. துணை முதல்வர் பதவியை உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டு சுற்றி எல்லாம் சீனியர் பீப்புள் இருந்தாங்கன்னா அவருக்கே கஷ்டம். அது தம்பின்ட்டு போயிடுவாங்க. இப்போது இந்திரா காந்தி பீரியடில் காமராஜ் ஒரு இப்போ இந்திரா காந்தி மற்ற காங்கிரஸில் உள்ள நேரு டைம்லேருந்து வந்த லீடர்களை கம்பேர் பண்ணும்போது இந்திரா காந்தி யங்கு. ஆனால் இருக்கிற அங்கே பெரிய பெரிய ஜாம்பவாங்கலாம் ஓல்டு. அப்போ அவங்க என்ன, இப்போ காமராஜ் என்ன ஒரு பிளான் பண்ணார்னா, எல்லா ஓல்டு பீப்புளும் வாங்க, வில் கெட் அவுட் ஆஃப் த போஸ்டிங்ஸ். நம்ம கீழே கிராஸ் ரூட்லேருந்து கட்சி வேலை பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டு இந்திரா காந்தியை விட ஜூனியரான இல்லை இந்திரா காந்திக்கு ஈக்குவலான ஏஜில் உள்ளவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தாங்க. அப்போ தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். குயின் எலிசபெத்துக்கே இந்த பிரச்சனை இருந்தது. அப்போது குயின் எலிசபெத் இருக்கும்போது வின்சன் சர்ச்சில் மிகப்பெரிய வயதில் முதிர்ந்த ஒரு பிரதமர். இந்த அம்மா சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாம உட்காந்து அப்படி தான் நம்ம மேயரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அது மாதிரி தான் ஆகும். ஸோ இஃப் தே ஷுட் சேஞ்ச் த என்டையர் சிஸ்டம். அப்படி பண்ணால் தான் உதயநிதியாக்கும் அது நல்லதாக இருக்கும். ஸோ விரைவில் மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பிஜேபி இங்கே ஒரு ஒருங்கிணைப்புகளை வச்சு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் மேற்படிப்புக்காக போயிருக்காரு. ஏன்னா இங்கே செந்தில் பாலாஜி வர்சஸ் அண்ணாமலைன்னு தான் கரூர் அரசியல் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும், கொங்கு மண்டல அரசியல் பேஸ் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் அண்ணாமலை இல்லாத எங்கூடிய பிஜேபி, ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி விடுதலைக்கு இப்போ வானதி சீனிவாசன் தான் பேசிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை இல்லாத பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? அண்ணாமலை தன்னுடைய கெரியர் இருக்குல்ல, அதை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீ ஹேஸ் அ லாங்கர் ட்ரீம். ஒரு மாநிலத்தின் பாஜக தலைவரோட தன்னை நிறுத்திக் கொள்வதற்கு அவர் விருப்பம் இல்லை. அகில இந்திய அளவில்
அவருக்கு வந்து பிரதமர் கனவே இருக்குது. அப்போ அதுக்கான ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அதுதான் அவருக்கான நோக்கம். சி இட்ஸ் எ டெம்பரரி ஸ்டாப் கேப். ஹி வில் கம் பேக் அண்ட் ஹி வில் டூ த சேம் திங். சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்துட்டார். செந்தில் பாலாஜி மீண்டும் வெளியே வந்தால் என்ன சொல்கிறது, உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் தான், அதே வீரியத்துடன் செயல்பட முடியுமா? சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேல ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர்னா செந்தில் பாலாஜின்ட்டு, இப்போ அதே போல் அந்த ஸ்பேஸ் அவருக்கு இருக்குமா? அதே மாதிரி செயல்படுவாரா? இல்லை சிறைக்கு சென்றதுனால இப்போ 2026 எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுவார். ஒரு ஐ திங்க் எனக்கு யாரோ சொன்னாங்க, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஹீ ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் உள்ள போனாலும் அது நடந்துட்டு தானே இருந்திருக்கும். ஸோ ஐ திங்க் ஏன்னா அவர் உள்ளார இருக்கப்போ தான் அவருடைய ஆதரவாளரான கோவை மேயர் மாற்றலாம் வந்துச்சு. மேயரை வந்து மாற்றினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதான் அந்த பழைய செல்வா இட் டிபெண்ட்ஸ். அவர் வந்து அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவரோட மனநிலை எப்படி இருக்குது, இவங்க எப்படி அவரை ஏற்றுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம வந்து டிஎம்கே நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். எலெக்ஷன் வரும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, வழக்கு இருக்குது. டிஎம்கேக்கு நெகட்டிவாக போங்க, டெஃபினட்டாக. செந்தில் பாலாஜினால போகாது, இவங்களே நெகட்டிவாக ஆக்கிக்கிட்டாங்க இல்லையா. so many issuesல people are not happy with the DMK. ஸோ அது அங்கே தான் போய் நிற்கும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் அண்ட் சி பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.